அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஹதினா வ ஆஃபினா வர்ஸுக்னா வஜ்புர்னா பில் அஅமாலி ஸாலிஹா. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா உதைத வ லா முஅத்தி லிமா மனஅத மின்கல் ஜத் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம யா ஹன்னான் யா மன்னான் யா தய்யான் யா சுல்தான் யா அல்லாஹ் அப்துல் பிபாபிக வாக்கிஃபுன் முத்தல்லபின் ஹதாயா ஃபஃபிர்லி ஃபஃபிர் லனா யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அம்மா பாத் ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கால மா மனஅக அல்லா தஸ்ஜுத இது அமர்துக கால அன கைரும் மின்ஹு ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன். சர்வ புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. சாந்தியும் சமாதானமும் சய்யிதுல் காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் பரிசுத்த சத்திய விசுவாசத்தை, இஸ்லாத்தின் கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், கிளையார்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், அப்ரார்கள், மூமின்கள், மூமினாத்துக்கள், முஸ்லிமீன்கள், முஸ்லிமாத்துக்கள், முழு உலக மக்களின் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் கிருபையும் அஃபுவும் ஆஃபியத்தும் நிஅமத்தும் ராஹத்தும் உண்டாவதாக. உலகத்துடைய இடிபாடுகள், சீற்றங்கள், மாற்றங்கள், மலை, மடு, நீர் நிலைகள், கரண்ட், கேஸ் போன்ற அத்தியாவசிய பொருள்களின் மூலமாக வரக்கூடிய கெடுதிகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவினர், மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பேரம் பேத்திய கியாம நாள் நொடி வரை அல்லாஹ் அனைவர்களையும் சிறுபெரு நோய்களிலிருந்தும் முழு பாதுகாப்பை, ரஹ்மத்தை வழங்குவானார். முசீபத்துகளிலிருந்தும், அளவாடித்தனமான அடக்குமுறைகளின் ஆட்சிகளிலிருந்தும், ஜபர்தஸ்த் செய்து மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய அரக்கர்க கும்பல்களிலிருந்தும் உலக மக்களுக்கு அல்லாஹ் சாந்தியும் சமாதானத்தையும் கொடுத்து அவர்களை உலகத்தில் வல்லரசுகளாக, நல்ல அரசுகளாக, ஈவு இறக்கமுடைய மக்களாக, மக்களுக்கு பேருதவி செய்யக்கூடிய ஆட்களாக அல்லாஹ் சுமூகமான முறையில் ஆட்சியாளர்களை மக்களுக்கு, மக்களை ஆட்சியாளர்களுக்கு சுமூகமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஆதி மனிதர் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதி பெண் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இதற்கு முன் எந்த முன் உதாரணமும் இல்லாமல் இதற்கு பின் சந்ததிகளை உற்பத்தி செய்வதற்கு மூல காரணங்களாக, கருவாக அல்லாஹ் அவர்களை அமைத்து வைத்திருந்தான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவர்களின் மூலமாக இந்த உலகத்துடைய படைப்பினங்களை, சந்ததிகளை அல்லாஹ் பெருக்குவதற்கு நாடிதான் அவர்களை ஆகிரத்தில் சுவனபதியில் சுகண்டிகளை அனுபவிக்க அல்லாஹ் படைத்தான். ஆனால் நம்ம கூட பிறந்த அண்ணன் இருக்கான் பார்த்தீங்களா, மல்ஊன். அந்த மல்ஊனுக்கு அபுல் ஹிகம், அஜாசில் என்றெல்லாம் பேர் இருந்தது. இப்போ அவனுக்கு ஷைத்தான், மல்ஊன், இப்லீஸ், நஜீஸ் என்றெல்லாம் அவனுக்கு இந்த உலகத்தில் அவனை தூக்கி எறிந்து பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. முழு உலக நிலைகளையும் மனிதனுக்கு ஆட்டி படைக்கின்ற அருள் கொலைகளை எல்லாம் மனிதர்களுக்கு வழங்கினான். அல்லாஹ் நாடி, நாடாமை அல்ல, அல்லாஹ் நாடி மனிதர்களுக்கு ஒரு தெய்வீக சக்தியை கொடுக்க வேண்டுமானால் குன் ஃபயகூன் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து அனைத்திற்கும் அதிபதியாகவும் ஆட்டி படைக்கின்ற மனிதனாகவும் அல்லாஹ் அவனை ஆக்கி வைக்கிறான். ஆனால் உலகத்திலே மிகச்சிறந்த படைப்பாகிய பாபா ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரின் மூலமாகத்தான் இந்த உலகம் தோன்றியது. அரக்கர்கள், குருடர்கள், விளங்கா தன்மை உடையவர்கள் பல குழப்பங்களை உண்டு பண்ணலாம்.
இந்த உலகத்திலே முதலாவதாக இறக்கி விடப்பட்டவன் அல்லாஹ்வுக்கு வழிபட்ட ஷைத்தான் தான், வழிபட்டிருந்தான். ஆனால் அவன் அல்லாஹ்வை எதுக்கு ஆரம்பித்த பிறகு இந்த பூலோகத்தில் அல்லாஹ் அவனை தூக்கி எறிகிறான். தூக்கி எறிஞ்ச உடனே தான் அவனுக்கு ரொம்ப ஆங்காரங்கள் வந்தது. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுக்க வேண்டும் என்று அவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் அந்த சோர்க்க கனி திங்கக்கூடாது என்று அல்லாஹ் போட்ட உத்தரவை மீறி அவர்கள் இருவரும் புசிக்க முயற்சித்ததன் காரணமாக ஒருவர் புசித்து மற்றொருவரை புசிக்க வைத்ததன் காரணமாக ஒருவருக்கு உள்ளே இறங்கியது ஆணுக்கு உள்ளே இறங்காமல் தொண்டையை இறுக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு வாந்தி எடுக்கப்பட்டு பிறகு அவர்கள் போட்டிருந்த ஆபரணங்கள் ஆடைகள் எல்லாம் கலட்டப்பட்டு நிர்வாணியாக இந்த பூலோகத்தில் தூக்கி எறியப்படுது. இந்த உலகத்தில் முதல்ல தூக்கி எறியப்பட்ட ஒரு மனிதன் ஷைத்தான். அதற்கு பிறகு அது கரும்புகைகளாலும் நெருப்புகளாலும் ஆங்காரங்களாலும் படைக்கப்பட்ட அந்த பொருள் ஷைத்தான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஈவு, இரக்கம், அன்பு, ரஹம், பெருக்கம், சந்ததிகள் பெருக்கம், இத்தனை சக்திகளையும் கொடுத்து இந்த பூலோகத்தில் அல்லாஹ் இறக்கி விட்டான். ஆனால் இறக்கும் முன் இப்லீஸை பார்த்து அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டான். கால டேய் மா மனக்க அல்லாஹ் தஸ்ஜுது இது அமர்த்துக்க, நான் உன்னை ஏவிய போது ஃபசஜது என்று நான் ஏவிய போது இல்லா இப்லீஸ், நீ உன்னை தடுத்துக்கிட்ட. மலக்குகள் எல்லாம் அனைவரும் அவர்களுக்கு சுஜூது செய்தாங்க. இன்ஹினா அன், தலை சாய்த்து மரியாதை செய்து அல்லாஹ் சொன்னதை செய்தார்கள். ஆனால் அபா வஸ்தக்பர், நீ அதை நிராகரிச்சிட்ட. அல்லாவுடைய அம்ர, அல்லாவை இல்லை, அல்லாவுடைய அம்ர நீ நிராகரிச்சிட்ட, செய் என்பதை செய்ய முடியாதுன்ட்ட. வஸ்தக்பர், இரண்டாவது அகம்பாவ தற்பெருமை கொண்ட. ஒரு மனிதனுக்கு இல்லாதது, இருக்கக்கூடாதது ரெண்டு வஸ்து. ஒன்று அகம்பாவம், மற்றொன்று மறுத்தல். இந்த இரண்டும் அவனுக்கு இருந்ததன் காரணமாக அவன் அத்தனை பேருக்கும் ஆசானாக இருந்த ஒரு நொடியை மறந்து அவன் வழிகேடாக ஆகிவிட்டான். வழி கெடுப்பதற்கு தகுதியை அவன் ஏற்படுத்தி கொண்டான். கால அப்போ அந்த ஷைத்தான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்கிறான், ஆனால் ஹைரும் மின், நீ எந்த மனிதனை படைச்சிருக்கியோ, ஆதம் ஹவ்வாவை படைத்திருக்கின்றாயோ அவரை விட நான் சிறந்தவன் என்று சொன்னான். மூணாவது இவனுக்கு தற்பெருமை. மனிதர்களிடத்தில் இன்னைக்கு குடிகொண்டிருப்பது இந்த மூணு தான். ஒன்றாவது எதையாவது சொன்னால் மறுப்பான். ரெண்டாவது படைத்தவனுக்கு வழிபட மாட்டான். மூணாவது அகம்பாவ தற்பெருமை கொள்வான். இந்த மூணையும் வைத்து வம்ச பெருமையும் பேசுவான். ஹலக்தனீ மின் நார், என்னை நெருப்பில் சுட்டெரிகின்ற நெருப்பில் என்னை நீ படைச்ச. வ ஹலக்தஹு மின் தீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் களிமண்ணினால் மின் ஹசீமின் முபீன், தட்டினால் டொன் டொன் என்று இப்படி சத்தம் வரக்கூடிய ஒரு பொருளிலிருந்து நீ தயார் பண்ணினேன். ஆகையினால் நான் ஹவ்வாவை விட ஆதத்தை விட மிக உயர்ந்தவன் என்று அல்லாஹ்விடத்தில் இவன் வாதாடினான். இப்போ இதில் 4 வஸ்துவை கொண்டு அவன் தற்பெருமையானான். அல்லாஹ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறான், நான் மிகச்சிறந்தவன், அவருக்கு சுஜூது செய்ய மாட்டேன். என்னை நெருப்பால் படைத்தாய், உயர்ந்த ஒரு பொருள், அவரை மண்ணால் நீ படைத்தாய் என்ற அகம்பாவம், ஆணவம், அழிச்சாட்டியம், யார் நமக்கு உத்தரவிடுகின்றார் என்பதை மறந்து துறந்து தான் வழிகட்டாலும் அடுத்தவர்களை வழி கெடுப்போம் என்று ஒரு குறுக்கு வீணான நிலைகளிலே அவன் தன்னை ஆக்கிக்கொண்டு அத்தனை கோடி மலக்குகளுக்கும் ஆசானாக இருந்த அவன், ஹிக்கம் அஜாசில் என்ற பெயர் இருந்த அவனுக்கு அதையெல்லாம் கலற்றி எடுக்கப்பட்டு அவனுக்கு சொல்லப்பட்டது ஃபஹுருஜு மின்ஹா ஃபஇன்னக ரஜீம். அல்லாஹ் சொன்ன சொல், வெளியேறாங்க. டே பொடியனே, பொடிப்பையில அவர்கிட்ட ஏப்பா பொடிப்பையில்கிட்ட பேசுகிறேன்னுவாங்க, அந்த பொடியனே நீ வெளியேறு. ஃபஇன்னக ரஜீம், என்னால் மலக்குகளால் படைப்பினங்களால் பின்னால் வரும் சந்ததிகளால் சபிக்கப்பட்டவனே, சாபத்திற்குரியவனே, உனக்கு மோட்சம் என்பதற்கு இனிமேல் எந்த வழியும் இல்லாத வழி அடைக்கப்பட்டவனே. இன்ன லானதி, என்னுடைய சாபம், என்னுடைய கோபம், என்னுடைய அடக்குமுறை உன் மீது உண்டாகட்டும். இலா யௌமித்தீன், கியாம நாள் வரை உன்னை நீ கஷ்டத்தில் ஆக்கிக்கொண்டு சுபிச்ச வாழ்க்கையை இழந்து நீ நரகத்தின் தலைவனாக மாறிவிட்டாய் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். மக்களுக்கு இதே தான் 5 கால தொழுகைகளை கடமையாக்கினான். என்னுயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது,
இந்த ஐங்கால தொழுகை பற்றி பல ஹதீசுகளின் மூலமாக விரிவாக்கம் செய்திருக்காங்க. குர்ஆனின் பல இடங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன மௌகூதா. தொழுகை, குர்ஆனுடைய ஆயத், தொழுகை மூமின்களின் மீது குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவது கடமை. இதை யாரெல்லாம் மறுத்தார்களோ, இதை யாரெல்லாம் செய்யவில்லையோ, ஷைத்தானின் வாரிசுகளாக ஆவார்கள். இப்போ எத்தனை பேர் பாங் சொல்லப்பட்ட தொழுவு போகாமல் இருக்கும்? தொழுகைனாவே நாம் அச்சப்படுறோம். தொழுவு இருக்கா, பார்த்துக்கலாம்ப்பா. தொழுகை குறிப்பிட்ட நேரத்தில் கடமை. அப்போ சிலர்கள் தொழுவோம், ஆனால் தவறி தொழுவோம். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். இந்த தொழுகையின் அத்தியாவசியம் மனிதனுக்கு உயிர் நாடியை விட மிக உயர்ந்த ஒரு பொருள். மனிதன் ஆகிரத்தில் வாழ்வதற்கு, மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை துவக்குவதற்கு முந்திய உயிர் நாடியே அமல், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். கலிமா முதல்ல சொல்லிடுறோம். இந்த ஐந்தும் கடமை. இந்த ஐந்திற்கு பிறகு ஐங்காலம் தொழுவது கடமை. ஐங்காலத்திற்கு பிறகு ஃபதுகுரூனி, அது கொடுக்கும். அல்லாவை நான் நினைக்கும் போது அல்லாஹ் நினைப்பதற்கு விக்ரின் அவசியம். வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், நீங்கள் நன்றி செய்யுங்க, நன்றி கெட்ட கூட்டத்தில் மாறாதீங்க என்றான்ல. அப்போது மனிதர்களுக்கு இவ்வளோ வலியுறுத்தப்பட்டு மனித சமூகம், சமுதாயம், ஆண்கள், பெண்கள், இந்த விஷயத்தில் நாம் இன்றைக்கி எவ்வளோ பொடுபோக்காக இருக்கோம். தொழுகைகளை பாராமுகப்படுத்துகிறோம். இந்த தொழுகை வந்தால் அழுக கூட செய்கிறோம். இப்போ தான் தொழுகை வந்துடுச்சு. தொழுகை எவ்வளோ பெரிய வேதனைகளில் இருந்தும், எவ்வளோ பெரிய குமுறல்களில் இருந்தும், எவ்வளோ பெரிய அதாபுகளில் இருந்தும் பாதுகாக்கப்படுகிறது என்பதை இந்த மனிதனுக்கு உணர்த்தியும் உணராத நன்றி கெட்ட பீவண்டை போன்று இந்த உலகத்தை உருட்டி கொண்டு செல்கின்றான். ஒன்று காசு, பணம். இரண்டாவது உலகத்துடைய சுகண்டி. மூணாவது மனைவியின் மடி. நாலாவது நம்மை எல்லாம் மதிக்க வேண்டும். ஐந்தாவது அனைத்து விதமான அகம்பாவம். இந்த 5 விஷயத்திலே தான் இந்த மனிதர்கள் உழண்டு சுரண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் சலாம் சொல்வதற்கு இன்றைக்கி வைக்கும். ஒருவருக்கொருவர் அவர்கள் முஸ்லிம்களை பார்த்து புன்முறுவல் செய்வது கஷ்டமாக இருக்கு. ஆண்கள் பெண்களாக, பெண்கள் ஆண்களாக சித்தரித்து வாழுகின்ற ஒரு காலம். அதிலேயும் குறிப்பாக இஸ்லாத்தின் கடமைகளை மறந்து தாந்தோன்றிகளாக இந்த உலகத்தை கடைபிடித்து வாழ்கிறாங்க. அஞ்சை மறந்தோம், அஞ்சை நினைவு கூறுகின்றோம். ஒன்று 5 கலிமா, இரண்டாவது 5 நேர தொழுகை. ஐந்தை மறந்து 5ஐ நினைவு கொள்கிறோம். ஒன்று அல்லாஹ் சொன்ன கடமையை மறந்துட்டோம், அல்லாஹ் ரசூல் சொன்னதை. 2 குர்ஆனுடைய வாழ்வை மறந்துவிட்டோம், ஹதீஸுடைய வாழ்வை மறந்துவிட்டோம். 3 சத்திய சஹாபாக்கள் காட்டி தந்த வழிகளை வெறுத்து விட்டோம். 4 ஏழை எளியோர்கள் மீது ஈவு, இரக்கம், அன்பு, அறம் கொள்வதை நாம் மறந்து விட்டோம். 5 அகம்பாவ தற்பெருமையை கொண்டு நாம் ஆணவமாக சத்தாத், ஃபிரௌன், ஹாமான், நும்ரூதை போன்று இன்னைக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கோம். நாம் வாழ்வதெல்லாம் அல்லாவுக்காக, வீழ்வதெல்லாம் அல்லாவுக்காக என்ற சிந்தனையை நாம் இங்கே மறந்துட்டோம். நாம் சிந்திக்கணும். நாம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் வீரவசனம் பேசுவான். நாம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நம்முடைய உடல் மண்ணுக்கு, உயிர் விண்ணுக்குன்றோம், இந்த விண்ணை. ஆனால் இவனுடைய வாழ்வு இன்னைக்கு எப்படி கரிகட்டு தடங்கட்டு போயிருக்கு, தடம் புரண்டு போயிருக்கு. நாம் சிந்திப்பதெல்லாம் இந்த உலக வாழ்வதான். நாம் உயர வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் இந்த உலக பொருளாதார மனைவி மக்களுக்காகத்தான். நாம் சுபிச்சமாக வாழ வேண்டும் என்பதெல்லாம் சிற்றின்பங்களுக்காகத்தான். நாம் அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும் என்பதெல்லாம் நாம் நினைக்கும் அரக்கர்களே தான். நாம் அல்லாஹ் ஆதரவு வைக்க சொன்னதை வெறுத்து அல்லாஹ் வெறுக்க சொன்னதை ஆதரவு வைக்கின்றவர்களாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கோம். நமது வாழ்வின் தரங்கள் இன்றைக்கு எப்படி ஆக்கப்பட்டிருக்கு என்பதற்கு நம்மிடத்தில் ஏராளமான எவிடேஷன் கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது. நாம் நல்லோர்களாக, நீதிமான்களாக வாழ முயற்சிப்பதுடன் அரக்க குணத்தை களைவோம், அருள் குணம் பெறுவோம். வல்ல ரஹ்மான்
நமக்கு குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸை கொண்டு வழிகாட்டி இருந்தும் வழி புரண்டவர்களாக இருப்பதிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள அல்லாஹ்விடத்தில் நாம் இறையுஞ்சுவோம். யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானை மிகச்சிறந்த ஈமானாக, உனக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட ஈமானாக, நல்லோர்கள் நாதாக்கள் செல்லும் நல் வழியிலே எங்களை வழி நடத்தாட்டி வை. அரக்கர்கள், உலகத்தை ஆளுகின்ற ஜபர்தஸ்துடையவர்கள், இதை செய் அதை செய் என்று எங்களை வலியுறுத்தக்கூடிய அரக்க ஈனர்கள், இவருடைய துர்க்குணங்கள் இருந்து எங்களை தற்காப்பு செய்து இந்த சமூக மக்களுக்கு நேர் வழி காட்டுவதுடன் உலக அமைதியில் சாந்தி சமாதானமும் மௌனம் அமைதியை ஒன்றுபட்டு உண்டு வாழ நீ அருள்பாலி. உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது ரஹ்மானே. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதூனி மினல் முஸ்லிமீன்.